எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு பக்கம் என்ன அப்படின்னா, மக்களோட பணத்தை கொள்ளையடிச்சிட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே பண்ணாமல் இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, வாயிலே வடை சுட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்க துப்பில்லாத நமக்கு சாதாரண சராசரியான மனுஷனை எப்படி இப்படியெல்லாம் பேச தோணுது? நான் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, காமெடி ஆக்டர் கேபிஒய் பாலா தான். ஏதோ அவரால் முடிஞ்ச ஹெல்ப்பை அவர் பண்ணிட்டு இருக்காரு. வாழ்த்த மனமில்லாட்டியும் பரவாயில்ல, தேவையில்லாத விமர்சனங்களை பரப்பாதீங்க. இவருக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக மதுரை முத்து பேசியிருக்காரு. மதுரை முத்து அண்ணா என்ன பேசியிருக்காருன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் கேபிஒய் பாலா அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஆரம்பிக்கவே இல்லை தம்பி, ஆரம்பிச்சு இனிமேல் வளர விடுங்க, உள்ளே போக விடுங்க, அப்புறம் ஏதாவது சொல்லுங்க. தொடங்கணுன்னே வா. இல்லை சொல்கிற ஆளுக்கு பூரா என்ன செஞ்சுருக்கீங்க இது வரைக்கும் இந்த நாட்டுக்கு? அதை யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் சார் ஒரு ஆளை பற்றி நியூஸ் போட்டால் யாரை பற்றி ரொம்ப வைரல் ஆகுன்றதுக்காக சும்மா சும்மா அவரை பற்றியே சொல்லக்கூடாது சார். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ கலங்கப்படும். நிம்மதியாக தூங்க முடியுமா சார்? நினச்சி பார்ப்பார்ல, அப்படியே ரிமைண்ட் பண்ணி பார்ப்பார், எங்கெங்கே போனோம், எப்படி இப்படி கஷ்டப்படுவோம். சில இடத்துல பேமெண்ட் தர மாட்டாங்க. ஆனால் அத்தனை மனுக்கள் பாலா பார்க்க வர்ற கூட்டம் புறம் பார்க்கறக்கா வர்ற கூட்டம் பாதி பேர் தான். இதில் உதவி கேட்டு வர்றவங்க அதிக பேராக இருப்பாங்க. இதில் ஃபில்டர் பண்ணி யாருக்கு செய்யலாம், யார் உண்மையாக கஷ்டப்படுறவங்க அதை எடுத்து அவர் பண்ணவங்களையும் படுற பாடம். நான் கூட 8 வருஷம் டிராவல் பண்ணுறதுனால சொல்கிறேன். நான் நிறையா இடத்துல அவர் வந்த வாய்ப்பை விட்டுருக்காப்புல. யாரோட இதுக்கும் ஆசைப்பட்ட கிடையாது. இப்போ ஒரு ஈவெண்ட் பேசுகிறோமா, அவர்கிட்ட கராராக பேமெண்ட் பேச மாட்டார். நீங்கள் கொடுங்க சார். இப்படி ஒரு மனிதன் கிடைப்பது அரிது சார். அதை போய் பூரா தினமும் ட்ரோல் பண்ணி அவர் கூல் சுரேஷ், அவர் என்னமோ உலக சாதனை பண்ண மாதிரி. அவர் இதே துறையில் இருக்கிறவர், இதே மாதிரி ஸ்டேஜுக்கு போனவர், கஷ்டப்பட்டவர், தெரிஞ்சிருக்கும் கஷ்டம். ஒரு 5000 சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டம் தெரிஞ்சிருக்கும். அதை அப்படியே கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம். அவர் எல்லா இடத்துலையும் நான் இப்படி தெரிஞ்ச வீடியோ போட்டுருப்பேன். நீ என்ன வீடியோ தானே போடுற? ஒரு இதுக்கு ரிவ்யூ காமிக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஏதாவது ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு அந்த தேட்டர் முன்னுக்கு போய் கத்துற இல்லை, அப்படி செய்யலையே. இல்லைங்க, சொல்றதுக்கு மாதிரி நம்ம யோக்கியனான்னு ஒரு தடவை பார்க்கணும்ல சார். இப்படி பூரா போட்டு ட்ரோல் பண்ணி ஒரு பாவம் ஒரு இளைஞனை வர்றால போட்டு அழுத்தம் கொடுத்தா அந்த மனுஷன் என்ன அடுத்து நாளைக்கு ஏதாவது ஒரு யங்ஸ்டரு நல்லது செய்ய தோணுமா? இல்லை வருவானா? சொல்லுங்க.